சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம். அந்த வரிசையில் இந்த வாரம் நம்ம முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். பொதுவாக பக்தர்கள் கமெண்ட்ஸில் என்ன தகவல் வேணும்னு கேட்குறீங்களோ அதை தான் நான் ஒரு எபிசோடாக நான் தருவேன். போன எபிசோடில் கூட படித்தேன், ஹனுமன் சாலிசா எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி லலிதா சஹஸ்ரநாமம் பற்றி கேட்டிருந்தீங்க, அபிராமி அந்தாதி பற்றி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒவ்வொரு எபிசோடாக நான் உங்களுக்கு ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் கொடுக்குறேன். ஆனால் இன்னைக்கு இந்த எபிசோடில் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பல பக்தர்கள் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன? பொதுவாக தெய்வத்தை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது, அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி. ஆனால் சனி பகவான் அப்படின்னு சனி பகவானை பார்த்தாலே பயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பெயர்ச்சி, இந்த சனி பெயர்ச்சின்னு கேட்டால் மனசுக்குள்ள பல பக்தர்களுக்கு ஒரு பயம் வருது. இந்த சனி பெயர்ச்சினா என்ன? அது பக்தர்கள் உண்மையாகவே பயப்படணுமா? அப்படின்னா பயப்பட தேவையில்லை. அந்த சனி பகவானை எப்படி வழிபடணும், இந்த காலத்தில் நம்ம எந்த க்ஷேத்திரம் எல்லாம் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். முதல்ல சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே இந்த எபிசோட் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு சனி பகவானை பார்த்து பயம் இல்லை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சனி பகவான் சனி பெயர்ச்சிக்கு பயப்படுறவங்களாக இருந்தால் இன்னிலேருந்து இந்த எபிசோட் பார்க்குறீங்கள, இன்னிலேருந்து நீங்கள் பயப்படவே கூடாது. ஏன் அப்படின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தெய்வம். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா சனி பகவான் அள்ளி கொடுக்கும் ஒரு தெய்வம். நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த வரத்தை கொடுப்பார். அப்பேற்பட்ட ஒரு தெய்வம். சனி போல் கொடுப்பவரும் இல்லை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மை. நம்ம நல்லதே பண்றோங்க, நல்லது பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த தெய்வம் நம்மளுக்கு நல்லது மட்டுமே கொடுப்பார். தீமைகள் பண்றாங்க பாருங்களேன், அவங்க தான் சனி பகவானை பார்த்து பயப்படணும். அப்ப நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். அது எந்த நாள் இருந்தாலும் சரி. எங்களுக்கு 7.5 நாட்டு சனி, எங்களுக்கு ஆயுள் பலம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவருக்கு பேரே ஆயுள் காரகன். அவரு போய் உங்களுடைய ஆயுஸ் எடுப்பாரா? கண்டிப்பா கிடையாது. அப்போ நம்ம நல்லது பண்றோம் அப்படின்னா எந்த கடவுளுக்கும் பயப்பட வேண்டாம், முக்கியமா சனி பகவான். ஏன் இந்த சனி பெயர்ச்சி இந்த டைம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20 வருது. நீங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20 5:20 PM. அதாவது இந்த வருடம் 2023, அதுக்கு நான் சொல்றேன் டிசம்பர் 20 2023. ஏன்னா இது 2 வருஷத்துக்கு ஒரு முறை சஞ்சரிப்பார். அப்போ டிசம்பர் 20 2023 அன்னைக்கு சாயங்காலம் 5:20 மணிக்கு இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கும். அதாவது என்ன அப்படின்னா சனி எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு போறார், அதுதான் முக்கியமான விஷயம். மகர ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு அவர் சஞ்சரிக்கிறார். அப்போ இந்த காலத்துல யாரு பயப்படணும்? எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு பயம் இருக்கு. சனி பகவானை பார்த்தாலே பயம். அப்போ ஏன் முக்கியமா அதுவும் நம்ம இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், சனி பகவானை நேரா நின்று கும்பிடக்கூடாது. அது உண்மை. நம்ம என்ன பண்ணுவோம், சைடா நின்று வணங்கணும் அப்படின்றது கரெக்டான விஷயம். ஏன் அவர் உக்ரமான தெய்வம்னால சைடா நிற்கணும், அதெல்லாம் நீங்க கணக்கு எடுத்துக்க வேண்டாங்க. சைடா நின்று நீங்க சனி பகவானை வணங்கணும் அப்படின்றது உண்மை. ஆனா நான் சொன்ன மாதிரி அவரை மாதிரி ஒரு எளிமையான தெய்வம் அப்படின்றவர் யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு எளிமையான ஒரு தெய்வம், அற்புதமான ஒரு தெய்வம். இந்த சனி பகவானை வழிபடுறதுக்காக தனித்துவமான ஸ்தலங்கள் இருக்கு. பொதுவாகவே நவகிரகம் அப்படிங்கும் பொழுது எல்லாருமே சனி பகவானை நம்ம ரொம்ப ஸ்பெஷலாகவே கும்பிடுவோம். ஏன்னா 7.5 நாட்டு சனினால பயம், அஷ்டம சனினால பயம், அதுவும் நிறைய இந்த பொங்கு சனி, இந்த சனி எல்லாம் கேள்விப்படுறோம். எது எடுத்துக்கிறது எது எடுத்துக்க கூடாது, இந்த குழப்பங்கள் எல்லாம் இருக்கு. நம்ம முன்ன பின்ன சனி பகவானுக்கு முன்ன பின்ன ராகு கேது பார்க்குறோம், சனி பகவானை வழிபடுறோம், எல்லாம் பண்ணுறோம். சரி,
ஆனா இந்த சனி பகவானுக்கே தனித்துவமான ஒரு ஸ்தலம் இருக்கு. முதல்ல அந்த ஸ்தலத்துக்கு போனா என்ன மகத்துவம்ன்றது நான் சொல்லிட்டு, அங்க போக முடியாதவங்க எப்படியெல்லாம் நம்ம சனி பகவானை வழிபடலாம் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல சனி பகவான் இந்த சனி பெயர்ச்சினால நான் இந்த ராசியை சேர்ந்திருக்கவங்க, ஆனாலும் எனக்கு பயமா இருக்கு. முதல்ல பயத்தை தூக்கி போட்டுட்டு நீங்க தினம் சனி பகவானுக்காக ஒரு நல்ல விஷயம் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது அவருக்கு நல்லது இல்லை, உங்களுக்கு நல்லது. என்னன்னா எல்லாரும் அவங்களுடைய வீட்டுல சாதம் வைப்போம். அரிசியை எல்லாருமே வச்சு சாதம் தினம் சாப்பிடுவோம். தினம் கொஞ்சம் சாதம் எடுத்து அது காக்காய்க்கு தினம் வைக்கிறது ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் கேட்பீங்க அப்ராட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. நீங்க பொதுவாகவே இந்த சனி பகவானுக்கு உகந்த ஒரு நிறம் அப்படின்னா கருப்பு. காக்காக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, நான் இங்க வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக வைங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க எந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பா தினம் அது ஒரு வழக்கமா நீங்க வச்சுக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் தினம் சனி பகவானுக்கு, அதாவது காக்கைக்கு ஒரு சாதம் வைக்கிறது ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. இப்போ சனி பகவானுக்கு தனித்துவமான ஸ்தலம் அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்தலம் தான். என்ன அப்படின்னா திருநள்ளார். திருநள்ளாருக்கு வாழ்க்கையில ஒரு முறையாவது போகணும். இந்த சனி பெயர்ச்சி காலத்துல கண்டிப்பாக போகணும். ஏன்? திருநள்ளார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரம் சனி பகவானுக்கு தோஷம் ஏற்பட்ட போது அந்த தோஷம் நிவர்த்தியான இடம் திருநள்ளார். அந்த இடத்துக்கு நீங்க போனாலே அவ்வளவு விசேஷம். உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு, ஜாதக ரீதியாக ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக திருநள்ளார் போய் சனி பகவானை பார்த்து நீங்க எள்ளு சாதம் அந்த இடத்துல நைவேத்தியமாக சனி பகவானை கொடுத்து வர பக்தர்களுக்கு எல்லாருக்கும் பிரசாதமாக அந்த எள்ளு சாதம் கண்டிப்பாக கொடுங்க. திருநள்ளாறு நிச்சயமாக போகணும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். திருநள்ளாறு வரைக்கும் போக முடியாதுங்க. இப்ப சென்னையில இருக்கோம் நாங்க, எங்களால திருநள்ளாறு வரைக்கும் போக முடியாது அப்படின்னா இன்னொரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா திருநள்ளார் பல பக்தர்களுக்கு தெரியும், ஆனா இந்த க்ஷேத்திரம் ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். அகஸ்தியர் தெரியாதவங்களே இருக்க முடியாது. அகஸ்தியர் வழிபட்ட ஒரு க்ஷேத்திரம் தான் நான் சொல்ல போறேன். இந்த க்ஷேத்திரம் இது எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய பொழிச்சலூர் அப்படின்ற ஒரு இடத்துல அற்புதமான ஒரு ஆலயம், சிவனுடைய ஆலயம். அங்க சிவன் அகத்தீஸ்வரராக காட்சி தருகிறார். அங்க அம்பாள் ஆனந்த வல்லியாக காட்சி தருகிறார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அகத்தியரே இந்த ஆலயத்துல போய் சிவபெருமானை வழிபட்டிருக்கார். இந்த ஆலயத்துக்கு ஒரு பேரே இருக்குங்க, வட திருநள்ளார் அப்படின்னு இந்த ஆலயத்துக்கு ஒரு பேர் இருக்கு. இது இந்த உங்களுக்கு இந்த சனி தோஷம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்காக இந்த ஸ்தலமே சனி பரிகார ஸ்தலம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், இந்த தோஷம் இருக்கு அப்படியெல்லாம் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா திருநள்ளார் போங்க. இந்த பொழிச்சலூர்ல இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துக்கும் போய் நீங்க சிவபெருமானை வழிபட்டால் போரும், அவ்வளவு விசேஷம். இப்ப எங்களுக்கு அங்கெல்லாம் போக முடியலைங்க. நாங்க இருக்கிற ஏரியாலே நவக்கிரகத்துல போய் நாங்க சனி பகவானை வழிபடலாமா அப்படின்னா தாராளமா நீங்க வழிபடலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்றேன். ஏன்னா நான் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்த ஒரு விஷயம்தான், நல்லது நடந்திருக்கு, அது கண்டிப்பா பக்தர்கள் கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இது கண்டிப்பா நீங்களும் பண்ணியிருப்பீங்க. தெரியாதவங்க இதை கண்டிப்பா பண்ணுங்க. என்னன்னா எப்பயுமே சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் ஆல அபிஷேகம் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அபிஷேகம் மட்டும் இல்ல, சனி பகவானுக்கு நல்லெண்ணெயில விளக்கேற்றினாலே அவ்வளவு விசேஷம். அப்ப நீங்க போகும் பொழுது சனி பகவானுக்கு போகும்போது ஒரு கருப்பு வஸ்திரம் வாங்கிட்டு போய் கோவில்ல கொடுங்க. அழகான ஒரு வஸ்திரமா வாங்குங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்க வீட்டுல இருந்தே அழகா வாங்கும்போது இன்னொரு தனியான ஒரு கருப்பு வஸ்திரம் வாங்கிக்கோங்க. அந்த வஸ்திரத்துல எள்ளை எடுத்து அந்த வஸ்திரம்குள்ள போட்டு இந்த எள்ளுக்கிழி அப்படிமாங்க அதை அழகா முடிச்சு இந்த எள்ளுக்கிழி மாதிரி ஒரு விளக்குக்குள்ள அந்த எள்ளால பண்ண திரிய உள்ள வச்சு அதுல நல்லெண்ணெய் ஊத்தி, முக்கியமா ஒரு விளக்கா ஏத்தாதீங்க, 2 விளக்கா எடுத்துட்டு போய் அந்த ஆலயத்துல இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு போய்க்கோங்க. அந்த ஆலயத்துல போய் அழகா அந்த எள்ளால பண்ண அந்த திரிய வச்சு அதுல நல்லெண்ணெய் ஊற்றி 2 விளக்கு தொடர்ந்து ஏத்திட்டு வாங்க.
இந்த சனி பெயர்ச்சி, இந்த சனி தோஷம் என்னவாக இருந்தாலும் நீங்க கவலையே பட வேண்டாம். சனி பகவான் ஸ்தோத்திர பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு இந்த ஸ்லோகங்கள் அவ்வளவு சந்தோஷம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சனி பகவானுக்கான ஒரு ஸ்லோகத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த ஸ்தோத்திரம் தினம் படிங்க. இல்லையா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த ஸ்தோத்திரத்தை படிச்சு கோவிலுக்கு போகும்போது எள்ளு சாதம் எடுத்துன்னு போங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். அங்க நைவேத்தியம் பண்ணி வர பக்தர்களுக்கு பிரசாதமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் இது தொடர்ந்து பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. ஏன்னா சனி பகவான் நான் சொன்ன மாதிரி ஒரு எளிமையான தெய்வம், எளிமையான ஒரு வழிபாட்டு முறைதான். இதை பண்ணுங்க. இந்த வழிபாட்டு முறையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அதற்கான பதிலை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தரேன். இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.